இஸ்ரேல் பாலஸ்தீன் வரலாறு 1. பண்டைய காலம் பாலஸ்தீன் பகுதி ஜெருசலேம் உட்பட் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல மக்களால் வாழப்பட்ட இடம். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் மூவருக்கும் புனித நிலம் ஹோலி லேண்ட். கியோமு 1000 ஆண்டு டேவிட் டவுட் ஏஎஸ் மற்றும் சாலமோன், சுலைமான் ஆஷன்ஸ் போன்ற அரசர்களின் காலத்தில் யூதர்களின் ராஜ்யம் இருந்தது. பின்னர் அசீரியா, பாபிலோன், ரோமர், ஒட்டோமன், துருக்கியர் என பல பேரரசுகள் ஆட்சி செய்தன. ஒட்டோமன் ஆட்சி 1917 1917 400 வருடங்களுக்கு மேல் இந்த நிலம் ஒட்டோமன் துருக்கியர் ஆட்சியில் இருந்தது. அங்கே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் கலந்து வாழ்ந்தனர். பிரிட்டிஷ் ஆட்சி அண்ட் யூதர் குடியேற்றம் 1947 முதல் உலகப் போருக்குப் பிறகு பிரிட்டன் பாலஸ்தீனை கைப்பற்றியது. ஐரோப்பாவில் யூதர்கள் மீது அதிக துன்புறுத்தல்கள் நடந்ததால், முக்கியமாக ஹிட்லர் காலத்தில், பல யூதர்கள் பாலஸ்தீனுக்கு குடிபெயர்ந்தனர். அங்கிருந்த அரபு முஸ்லிம் மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். நாடு இஸ்ரேல் உருவாக்கம் 1948 1947 ஐநா ஒரு திட்டம் கொண்டு வந்தது. பாலஸ்தீனை 2 பகுதிகளாக பிளந்து, ஒரு பகுதி யூதர்களுக்கு இஸ்ரேல், ஒரு பகுதி அரபுகளுக்கு பாலஸ்தீன். ஜெருசலேம் அனைவர் புனித நகரம் என்பதால் சர்வதேச கட்டுப்பாட்டில் யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அரபு நாடுகள் மறுத்தன. 1998 யூதர்கள் இஸ்ரேல் நாடு என்று அறிவித்தனர். உடனே அண்டை அரபு நாடுகள் எகிப்து, சிரியா, ஜோர்டான், ஈராக் போரிட்டன. போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்று பாலஸ்தீனர்களின் நிலத்தின் பெரும் பகுதியை கைப்பற்றியது. பல லட்சம் பாலஸ்தீனர்கள் அகதிகளாக ஆனார்கள். 5 பின்வரும் போர்கள் 1967 6 நாள் போர். இஸ்ரேல் காசா, வெஸ்ட் பேங்க், கிழக்கு ஜெருசலேம், சினாய், கோலான் மலைப்பகுதி ஆகியவற்றை கைப்பற்றியது. 1920 யோம் கிப்பூர் போர். அரபு நாடுகள் மீண்டும் தாக்கின, ஆனால் இஸ்ரேல் வென்றது. 6 பாலஸ்தீன் இயக்கம் 1960களில் PLO பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் உருவானது. யாசர் அரஃபாத் அதன் தலைவராக இருந்தார். அவர்கள் பாலஸ்தீனர்களின் உரிமைக்காக ஆயுத போராட்டம் நடத்தினர். 1977 முதல் இந்திஃபாதா புரட்சி நடந்தது. பாலஸ்தீன் மக்கள் பெரிய அளவில் கிளர்ச்சி செய்தனர். 2006 இரண்டாவது இந்திஃபாதா நடந்தது. 7 சமாதான முயற்சிகள் 1939 ஒஸ்லோ உடன்படிக்கை. PLO மற்றும் இஸ்ரேல் பேசிக்கொண்டு சில ஒப்பந்தங்கள் செய்தனர். பாலஸ்தீனுக்கு காசா அண்ட் வெஸ்ட் பேங்கில் சில தன்னாட்சி வழங்கப்பட்டது. ஆனால் முழுமையான அமைதி வரவில்லை. 8 தற்போதைய நிலை காசா பகுதி ஹமாஸ் அமைப்பு கட்டுப்பாட்டில். வெஸ்ட் பேங்க் பகுதி பாலஸ்டைன் அத்தாரிட்டி கையில். ஆனால் பல இடங்களை இஸ்ரேல் குடியேற்றம் செய்து கொண்டுள்ளது. ஜெருசலேம் இஸ்ரேல் முழுமையாக தன் தலைநகரமாக்கியுள்ளது. ஆனால் பாலஸ்தீனர்களும் அதை புனித தலைநகரம் எனக் கோருகின்றனர். தொடர்ச்சியான மோதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள், விமானத் தாக்குதல்கள் நடக்கின்றன. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். சுருக்கம், இந்த போராட்டம் நிலம் பிளஸ் மதம் பிளஸ் அரசியல் ஆகிய 3ஐயும் சுற்றி சுழல்கிறது. பாலஸ்தீனர்கள் எங்கள் பூர்வீக நிலத்தை மீட்டுத் தர வேண்டும் என்கிறார்கள். இஸ்ரேல் இது எங்கள் வரலாற்று நிலம், நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கிறார்கள்.